ஏண்டி நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த. ஏதோ உன்னுடைய நாத்தனாரெல்லாம் வராங்க, எனக்கு வர முடியுமான்னு தெரியல பொங்கல் லீவுக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப என்னடி எனக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்க? அது ஏன் கேக்குற திவ்யா? பொங்கலுக்கு 4 நாள் முன்னாடியே துணியெல்லாம் மடிச்சு பேக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து சொல்றாரு என் வீட்டுக்காரு, என் தங்கச்சி வருதான், என் சின்ன தங்கச்சியும் வருதான் லீவுக்கு, பிள்ளைங்கெல்லாம் வருதுங்க, நீ போகாத இந்த வாட்டி அப்படின்னு சொல்ல வராரு. 2வது நாத்தனாருமா? ஆமா, அதிசயமா இருக்கு. என்னமோ அவ வீட்டுல பொங்கல் கொண்டாட மாட்டாள்வோ போல இருக்கு. சரியான கோவம் பார்த்துக்க எனக்கு. எங்க நான் துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டேங்க, அம்மா வீட்டுக்கு போக ரெடியா இருக்கிறேன், இப்போ வந்து வராங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னேன். உடனே உன் புருஷனுக்கு கோவம் வந்திருக்குமே. ஆமா, கோவமா மூக்க புடச்சுக்கிட்டு வந்து நின்றாரு. அதோட பார்த்தேன், ஆஹா இந்த மனுஷன் கோவமா இருக்கும் போது நம்ம வெளியில போனா செட் ஆகாதுன்ட்டு, சரிங்க என்ன வந்தாலும் சரி உங்க தங்கச்சிங்க நல்லபடியா கவனிச்சு அனுப்புறேன், வர சொல்லுங்க அப்படின்னு நல்லவ மாதிரி வேஷம் போட்டேன். அவருக்கா இருக்க பொறுக்கல. தங்கச்சி வராளுங்கன்னு சொன்ன உடனே ஒரே ஆட்டோ, சரி சரி நான் பார்த்துக்கடா கடையை திறக்க போறேன்னு கிளம்பி போயிட்டாரு. அதோட நான் என்ன பண்ணேன், எங்கள் ஹவுஸ்னர் வீட்டுக்கு போனேன். போயிட்டு, ஆண்டி இந்த மாதிரி வந்து எங்கள் சொந்தக்காரவங்களாம் வராங்க, என் வீட்டுக்காரோட தங்கச்சிங்க வராங்க, அவங்க 5 பேர் இவங்க 5 பேர்னு சொல்லி மொத்தம் 10 பேர், நாங்கள் ஒரு 14 பேர்கிட்ட வீட்டில் இருப்போம், தண்ணியெல்லாம் ஒழுங்காக விடுங்கன்ட்டு சொல்லிட்டு வந்தேன். ஏண்டி அறிவு இருக்கா? அந்த பொம்பளை 2 பேருக்கு தண்ணி ஊறத்துக்கு அழுவுமே. கேளு திவ்யா, மேலே போய் சொல்லிட்டு வந்தேன். 15 பேருக்கு தண்ணியா? இங்க மோட்டர் ரிப்பேர்னு சொல்லிருச்சு. சரி ஒன்னும் நினைக்காதம்மா, அஞ்சு ரிப்பேர் ஆயிடுச்சு மோட்ரு, நானே 4 நாளைக்கு யார் வீட்டிலாவது போய் இருக்கலான் இருக்கேன், மோட்ரு ரிப்பேர் ஆயிட்ட அப்புறம் வரியா அப்படின்ச்சு. இதை நான் என்ன செஞ்சேன், என் வீட்டுக்காருக்கு ஃபோனை போட்டு சொல்லிடுங்க ஆண்டி, இந்த மாதிரி தண்ணி விட மாட்டேன்னு சொல்லி ரிப்பேர் ஆயிடுச்சுன்றீங்களே, வீட்டுக்காருக்கு சொல்லுங்கன்ட்டேன். அதோட அந்த கிளவியும் ஃபோனை போட்டு என் வீட்டுக்காரிட்ட சொல்ல, ஒன்று என் வீட்டுக்காரைய 2 நாத்தனாருக்கும் ஃபோன் அடிச்சு, ஏம்மா இங்கே மோட்ரு ரிப்பேராக இருக்குது, தண்ணி வசதி இல்லை, அடுத்த லீவுக்கு வாங்க மாட்டாரு. சரியான பிளானடி. பின்ன என்ன திவ்யா, இத்தனை பேருக்கு எனக்கு ஆக்க முடியுமா? ஐய நீ ஒன்று. ஏண்டி வாங்கடி. ஏம்மா எங்க கூப்பிடுற? வா பெரியமா போய் ஒரு 8 பாத்துட்டு வந்துடலாண்டி, அப்படியே வரலன்னு குறையா கிடக்கு. போமாங்கிட்டு சும்மா. ஏம்மா அப்படி பண்ற? நாங்களே ரெஸ்ட் எடுக்க தானமா வரோம். ஏண்டி அப்படி நடந்து ஒரு 8 பார்த்துட்டு அதோட வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுங்கடி, வேற என்ன இருக்கு வேலை? அத்தை நான் இன்னைக்கு சாயங்காலமா கிளம்பி அம்மாவை பார்த்துட்டு வந்துருவாத்த. அம்மாவை கிளம்பி பார்க்க போறியா? அப்ப இந்த வீட்டு வேலை யார் பாக்குறது? நல்ல நாள் அதுவுமா வீட்டுல இல்லாம அம்மா வீட்டுக்கு போறேங்கிற, என்ன மால்வி என்ன நினைச்சிட்டு இருக்க? இல்லத்த, நல்ல நாள் அதுவுமா அம்மாவும் என்ன பார்க்க ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கும் ஆசையா இருக்கும்ல, அதான். என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு என்ன வந்து நிக்கிற நீ? அது வேற